நாம் இன்றைக்கு பார்க்க போவது திருச்சி மாவட்டத்தில் உள்ள உய்யங்கொண்டான் மலையில் உஜ்ஜவநாதர் பாடல் பெற்ற சிவஸ்தலத்தை பற்றி தான். இது தேவாரம் பாடிய நாயன்மார்களான சம்பந்தர், அப்பர், சுந்தரர் ஆகிய மூவரால் பாடல் பெற்ற சிறப்பு பெற்றது. நந்திவர்ம பல்லவனால் அமைக்கப்பட்ட இக்கோவில் திருச்சி மாநகரில் அமைந்துள்ளது. இறைவன் மார்கண்டேயரை காப்பாற்றுவதற்காக உறுதியளித்த தலம் என்று தொல்நம்பிக்கை. தேவார பாடல் பெற்ற தலங்களில் காவிரி தென்கடலில் அமைந்துள்ள 4வது சிவத்தலம் ஆகும். இத்தலம் உள்ள தீர்த்தங்கள் குடமுருட்டி என்பது, சர்ப்பநந்தி உய்யங்கொண்டான் நதி என்றும், கல்வெட்டில் வைரமே வாய்க்கால் என்று உள்ளது. இத்திருக்கோயில் கல்வெட்டில் நந்திவர்ம மங்கலம், ராஜசரய சதுர்வேதி மங்கலம் என்றும், இறைவன் உய்யங்கொண்டநாதர் என்றும் குறிக்கப்பட்டுள்ளது. இத்தலத்தினுடைய மூலவர் உச்சிநாதர், முக்தீஸ்வரர், கற்பகநாதர் என்று அழைக்கப்படுகிறது. தாயார் அஞ்சனாட்சி மைவிடியம்மை என்று அழைக்கப்படுகிறது. தலவிருட்சம் பில்வம். தீர்த்தம் பொன்னீர் ஓடை, குடமுருட்டி, ஞானவழி, என்கிணறு என்ற தீர்த்தங்கள் உள்ளன. மூலவர் சுயமமூர்த்தி சதுர ஆவுடையாரில் அழகாக காட்சி தருகின்றார். கொடிமறு முன்பு மார்கண்டேயனை காப்பதற்கு யமனை தடுப்பதற்காக கருவறை விட்டு நீங்கி வந்து சுவாமிகள் பாதம் உள்ளது. மேலும் இத்தலத்தை பற்றி நாம் விரிவாக பார்க்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருப்பது தேவார பாடல் பெற்ற தலங்களில் உய்யங்கொண்டான் மலையில் உள்ள உஜ்ஜவநாதர் திருக்கோயில் தான். இது தேவாரம் பாடிய நாயன்மார்களான சம்பந்தர், அப்பர், சுந்தரர் ஆகிய மூவராலும் பாடல் பெற்ற சிறப்பு பெற்ற தலமாக விளங்குகிறது. நந்திவர்ம பல்லவனால் அமைக்கப்பட்ட இத்திருக்கோயில் திருச்சி மாநகரில் அமைந்துள்ளது. தற்பொழுது இப்பகுதியில் மக்கள் வழக்கில் உய்யங்கொண்டான் மலை என்று பெயரிட்டு அழைக்கப்படுகிறது. இறைவன் கல்லில் மலையில் குடியிருப்பதால் கற்குடி என்று பெயர் பெற்றது. இத்தலத்தில்தான் மார்கண்டேயரை காப்பதற்காக உறுதியளித்து இறைவன் அருள் புரிந்தார். இத்திருக்கோயில் அமைந்த பகுதிக்கு நந்திவர்ம மங்கலம் என்று பெயர் உண்டு. இக்கோயிலில் கரன் வழிபட்ட சிவலிங்கம் இடர்காத்தார் என்ற பெயருடன் திகழ்கிறது. கொடிமரத்தின் முன்பு மார்கண்டேயனை காப்பதற்கு யமனை தடுப்பதற்காக கருவறை விட்டு நீங்கி வந்து சுவாமியின் பாதம் உள்ளது. மூலவர் சுயம்பு மூர்த்தி சதுர ஆவுடையாரில் அழகாக காட்சி தருகிறார். இத்திருக்கோயில் கல்வெட்டில் நந்திவர்ம மங்கலம், ராஜசரதிய சதுர்வேதி மங்கலம் இவ்வூர் என்றும், இறைவன் உய்யங்கொண்டநாதர் என்றும் குறிக்கப்பட்டுள்ளது. கிபி 18ஆம் நூற்றாண்டில் நடைபெற்ற கர்நாடக போரின் போது இக்கோயில் பிரெஞ்சுக்காரர்களும் ஆங்கிலேயர்களும் மைசூர்காரர்களும் மாறி மாறி தங்கியிருப்பதற்குரிய யுத்த அரணாக விளங்கியதாக கோர்க்கப்படுகிறது. திருநாவுக்கரசர் 6ஆம் திருமுறையில் இந்த கோயிலை பற்றியும், திருஞான சம்பந்தர் பாடிய பதிகத்திலும் இந்த கோயிலுடைய சிறப்பை அறியலாம். சுந்தரர் பாடிய 7ஆம் திருமுறை பாடல்களிலும் நாம் இக்கோயிலுடைய தல வரலாறு பற்றி சிறப்புகளை அறியலாம். இக்கோயிலை பற்றி நாம் பல சான்றுகள் உள்ளது. இக்கோயில் மூலவர் உச்சிநாதர், முக்தீஸ்வரர் என்றும், தாயார் அஞ்சனாட்சி
மைவிழியம்மை என்றும் பாலாம்பிகை என்றும் புறப்படுகிறது. தலவிருட்சமாக வில்வமும், தீர்த்தம் பொன்னெதிர் ஓடை, குடமுருட்டி, ஞானவல்லி, எண்கணக்கோணர் என்று அழைக்கப்படுகிறது. ஆகமும் சிவகாமம் பாடியவர்கள் திருஞான சம்பந்தர், அப்பர், சுந்தரர், அருணகிரிநாதர் ஆகியோர்கள் இத்தலத்தை பற்றி மிகவும் சிறப்பாக பாடியுள்ளார்கள். நாம் வேறொரு தேவார பாடல் பெற்ற தலத்தை பற்றி அறியலாம். நன்றி.